இந்த ரோப் போடும்போது ஏதோ குங்ஃபூ மாஸ்டர் கராத்தே மாஸ்டர் மாதிரி ஃபீல் ஆகுது. ஆஃபீஸ் முடிச்சுட்டு பார்ட்டி முடிச்சுட்டு வந்தால் ஏதோ வச்சுருக்காங்க, என்னன்னு பார்ப்போம். Namaste, dear guests. Thank you for choosing to stay with us. Hope you are having a comfortable and memorable stay with us. We have taken care of your room to ensure it's clean and hope it's up to your mark. Please share your valuable feedback. Nice. The next day. Hi guys, இன்னைக்கு இந்த ரூமை நம்ம வெக்கேட் பண்ணுறோம். அது நான் படுத்த இடம், அதனால அலங்கோலமாக இருக்குது. இது நான் யூஸே பண்ணல, அதனால நல்லா இருக்கு. நமக்கு ஸ்பேன்லாம் வேறு பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ லாஸ்ட் டே இன் ஹைதராபாத். இந்த வியூ தான் மிஸ் பண்ணுவேன். நைட்டும் சூப்பராக இருக்கும், மார்னிங்கும் சூப்பராக இருக்குது. பேக் ஒன்று, அப்புறம் இந்த சூட்கேஸ் ஒன்று, வேறு 2 லக்கேஜ் தான். இன்றைக்கி நைட் சென்னையில் சந்திப்போம். பை கைஸ், இந்த ஸ்விம்மிங் பூலை மிஸ் பண்ணுறேன் கைஸ். டைம் கரெக்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்தால் ட்ரை பண்ணலாம். இன்ஃபினிட் பூல் மாதிரி இருக்குது, செமையாக இருக்குது. எதாச்சியா வந்தோம், பார்த்தா இங்கே நிலோஃபர் இருந்துச்சு. அதோட அண்ணன் பிளாக் பண்ணணும்னு சொன்னார். அதனால நாங்கள் அண்ணன் நல்லா கண்டென்ட் தராரு, அதனால அண்ணனோட கண்டென்ட் பண்ணிருக்கோம். உள்ளே போய் பார்த்தா இங்கே பாருங்க ஐடி கம்பெனி மாதிரி கட்டி வச்சிருக்கோம். உள்ளே போய் பார்த்தா செம்ம பார்ஷாக இருக்குது, செம்ம க்ரௌடாக இருக்குது. இங்கே பக்கத்து ஐடி கம்பெனிலேருந்து எல்லாருமே இங்கே தான் வந்து சாப்பிட்றாங்க. ஐடி கம்பெனியோட அதிகமாக சம்பாதிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஈக்குவலாக கட்டி வச்சுருக்காங்க ஐடி கம்பெனிக்கு ஈக்குவலாக கட்டியிருக்கோம். அதேமாதிரி இங்கே டீ வந்து 150 இரானி சாய் ஃபேமஸ் நினைக்கிறேன். இரானி சாயும் ஒஸ்மானியா பிஸ்கெட்ஸும் இங்கே ஃபேமஸ். வந்தேன்னா ட்ரை பண்ணுங்கள். ஹைதராபாத் ஹைடெக் சிட்டியில் அதான் நினைக்கிறேன். ஏரியா பேர் கரெக்டாக தெரியல. ஹைடெக் சிட்டி தாங்க, ஐடிஆருக்கு பின்னாடி இருக்குது. வந்து பார்த்துக்கோங்க. ஐக்கியா தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம், ஆனால் டைம் பார்த்ததுனால நாங்கள் நிலோஃபர் வந்துட்டோம். சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ரிவ்யூ தராங்க. பாய் ப்ரோ. வந்து ஹைதராபாத் தான், இந்த டவுட்டாக இருந்தாலும் அவருக்கு பிங் பண்ணிக்கிறேன். ஆமாம், டீம்ஸில் பிங் பண்ணி. Guys, so our trip is officially going to end. Hyderabad airport வந்தாச்சு. அது 7:25 தான் ஃப்ளைட்டு. 6:40க்கு போர்டிங் கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் பேக்கேஜ் செக்இன் பண்ணுறதுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக் மிஷின் இருக்குது. அசிஸ்டன்ட் பண்ண ஆளும் இருக்காங்க. இதில் நம்ம பிஎன்ஆர் நம்பர் என்ன ஏர்லைன் செலக்ட் பண்ணி இதில் வச்சோன்னா அதே வெயிட் போட்டு டேக் கொடுத்துருது. நல்லாயிருக்கு கைஸ். கைஸ் பேக் செக்இனில் போட்டாச்சு. செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு நம்ம இடியட் நம்பர் 4 நோக்கி போகிறோம். இட்ஸ் டைம் டு சைன் ஆஃப் ஃப்ரம் ஹைதராபாத். பேக் டு ஷனாய் ஃப்ளை பண்ண போகிறோம். ஹைதராபாத் ஏர்போர்ட் கைஸ் பார்க்கவே மாசாக இருக்குது. ஆனால் உள்ள புறா நடக்குது. இங்கே சாப்பிட்டு டஸ்ட்பினில் போடுற ஃபுட்டை சாப்பிட்டு வந்திருக்கு போல கைஸ். கைஸ் இங்கேருந்து ரன்வே வியூ சூப்பராக இருக்குது. ஃப்ளைட்ஸ்லாம் இங்கேருந்தே பார்க்கலாம். ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் இருக்கும். இண்டிகோ ஃப்ளைட் காட்டுற மாதிரி. நம்ம கேட் நம்பர் 4 அநேகமாக இந்த ஃப்ளைட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பாருங்க தூரத்தில் இருக்க தான் ரன்வே. இங்கேருந்தே நம்ம எல்லாம் பார்க்கலாம். செம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஏதோ பெரிய பிக் ஷாட் ட்ரெயின் இது ஃப்ளைட் ஏறாங்கன்னு நினைக்கிறேன். ஜீப்லாம் நிற்குது. வரவழைப்புலாம் போலீஸ் நின்றுந்தாங்க. இவருக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க ஃபுல்லாக ரன்வே ஏர்போர்ட் ஃபுல் வியூவும் தெரியுது. அதனால ஏர் இண்டியாவா ஸ்பைஸ் ஜெட்டான்னு தெரியல. ஒரு ஏரோப்ளைன் டேக் ஆஃப் போகுது. ஃப்ளைட்டில் போட் பண்ண போகிறோம். ஃப்ளைட் ஏற போகிறோம் from Hyderabad to Chennai. To take off with you at the earliest to help us get through.
Please keep your large சொல்லு. Okay guys, நம்ம